அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதிலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களை தேவன் சிருஷ்டித்தார். சகலமும் அவராலும் அவர் மூலியமாயும் அவருக்காகவும் எல்லாமே உண்டாயிருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதிலே 36ஆம் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கலாம், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. பாருங்க, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. இன்றைக்கு கிருபையை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் பாராட்டுகிற தயை தான் கிருபை. தகுதியே இல்லை, ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழக்கூடிய தகுதியே இல்லை. நாம் எல்லாரும் பாவிகள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதி தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை. பாருங்க, நாம் நம்முடைய நீதியை வைத்து தேவனிடத்திலே அவருடைய ஸ்டாண்டர்டுக்குள்ள போக முடியாது. அவருடைய அந்த மட்டத்துக்குள்ளே நீங்களும் நானும் போக முடியாது. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு தான தர்மம் பண்ணாலும், எவ்வளவு நல்லவர்கள் என்று பெயர் வாங்கினாலும், தேவனுக்கு முன்பாக நாம் போகும்போது நாம் பாவிகளா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். பாருங்க, எவ்வளோ அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு முன்பாக சத்துருக்களா இருந்தோம். இந்த உலகத்துல பிறந்தவர்கள் முதல் பிறக்கிறவர்கள், இனிமேல் வரக்கூடியவர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பாவிகளா இருக்கிறார்கள். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் போது, சத்துருக்களா இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலியமாய் நம்மை அவரோடு சமாதானப்படுத்தினார், நம்மை சிநேகிதராய் மாற்றினார், நம்மை அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றினார். இது எங்களால் உண்டானதல்ல, இது கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் தேவன் பாராட்டின அவர் தயவினால் உண்டானது. இந்த கிருபை என்ற வார்த்தை தகுதியில்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் பாராட்டுகிற தயவு தான் கிருபை. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாத இருக்கிறதும் தேவனுடைய கிருபை. இன்றைக்கு தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் வராததுக்கு காரணம் தேவனுடைய கிருபை. இந்த கிருபை இயேசுவின் மூலியமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையின் மேல் அந்த கிருபையை நாம் அடையும் போது, அந்த கிருபையின் மேல் கிருபை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகிறது, நம்முடைய வாழ்க்கை தகுதி உள்ளதாய் மாறுகிறது. இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபை. அதனால மேன்மை பாராட்ட நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையினால தான் நான் உயிர் வாழ்கிறேன். நாம் மேன்மை பாராட்ட, நம்மை பெருமை பாராட்ட நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. இது தேவனுடைய தயவு. இன்றைக்கு நீங்க உயிரோட வாழ்றீங்கன்னா தேவனுடைய தயவு. தேவன் உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார், நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார், நல்ல குடும்பத்தை கொடுத்தார், நல்ல வீட்டை கொடுத்தார், நல்ல சொத்துக்களை கொடுத்தார். உங்களுக்கு இந்த பூமியில எல்லா நன்மை வருகிறது என்றால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் அது சும்மா வருதலைங்க. எல்லா நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து எனக்கு உண்டாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறது. பாத்தீங்களா? அதனாலே நமக்கு வருகிற எல்லாமே, நம்முடைய குடும்பம், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய தேவை எல்லாமே அது தேவனால் வரக்கூடியதா இருக்கிறது. அதனால இந்த கிருபை அவர் நம்மேல் பாராட்டின தயவா இருக்கிறது, இரக்கமா இருக்கிறது. மேன்மை பாராட்ட நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே
தேவனுடைய கிருபையா இருக்கிறது. கிருபை என்றால் என்ன? தகுதியில்லாத நம்மை தேவன் தகுதிப்படுத்தினார். தகுதியில்லாத நமக்கு தேவன் பாராட்டின அவருடைய தயவு, அவருடைய இரக்கம்தான் அது கிருபையா இருக்கிறது. இந்த கிருபையினாலே இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.